ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷரண்யாஸ் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நாம் மறந்து போன ஆட்டாங்கல்லை வச்சு தேங்காய் சட்னி எப்படி அரைக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எனக்கும் இது ரொம்பவே புதுசு தான். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த விலாகை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கு குச்சியை செதுக்கிட்டு இருக்கோன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நான் எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்ததுலேருந்து எங்கள் ஊரில் இருக்கிற ஆட்டாங்கல்லை யூஸ் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட 10 வருஷங்களாக இந்த ஆட்டாங்கல் அப்படியே தான் கிடக்குது. அது எங்கே இருக்குன்னே தெரியாத நிலமையில தான் இருக்குது. ஸோ அதனால் அதில் வச்சுருந்த அந்த குச்சி பார்த்திங்கன்னா உளுத்து போயிடுச்சு. ஸோ அதுக்காக நம்ம புது குச்சி செதுக்கி தான் அடிக்கணும். பழைய காலத்துலலாம் இந்த மாதிரி தான் ஆட்டாங்கல்லுக்கு அந்த குலவியும் கல்லும் தான் தருவாங்க. நாம் தான் அதுக்கு தேவையான அளவில் குச்சியை செதுக்கி அடிச்சுக்கணும். யூஸ்வலாக வேப்பங்குச்சியை தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே கொய்யா மரத்தை கவாத்து வாங்கியிருந்தோம். ஸோ அந்த குச்சியை வச்சு நாங்கள் குச்சி செதுக்கிட்டு இருக்கோம். வெற்றிகரமாக குச்சியை செதுக்கியாச்சு. இப்போது சைடில் பாருங்கள், பூச்சி கூடு கரையான் எல்லாமே பிடிச்சிருச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. நாம் இப்போது தேங்காய் சட்னிக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணியும் எடுத்துகிட்டு நம்ம ஆட்டுக்கல்லுக்கு போயிடலாம். எங்கள் நாய்க்குட்டியும் சரி, என்னோடய பையனும் சரி என்ன நடக்குதுன்னு ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தாங்க. இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம். அந்த மாதிரி நிலமையில தான் இப்போ நம்ம இருக்கோம். ஸோ தேங்காய் சட்னிக்கு தேவையான தேங்காய் எல்லாம் நான் கீத்து போட்டு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, பொட்டுக்கடலை இதெல்லாம் எடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தேங்காயை தவிர மற்றதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா முழுன்னு அரைச்சிக்கணும். கடைசியாக தேங்காய் சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. கருவேப்பிலை, கல்லுப்பு, பச்சை மிளகா, எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல குழவி மேலே வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பொட்டுக்கல்லையை கொஞ்சம் கொஞ்சமாக சைடில் தள்ளி விட்டு நான் அரைச்சிட்டேன். குழவி நல்லா பெரிய வெயிட்டாக இருக்கிறதுனால சீக்கிரமாக எல்லாமே பொடியாக நுணுங்கிடுச்சு. நான் இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்கல. யோகாவில் ஒரு ஆசனம் இருக்குது, சக்கி சலான் கிரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கிரைண்டர் ஆட்டுறது தான் ஒரு ஆசனம், ஆட்டுக்கல் ஆட்டுற ஆசனம். ஸோ அந்த ஆசனம் பார்த்திங்கன்னா சும்மா வெறும் வெயிட்டே இல்லாமல் கையை சுற்றணும், கிரைண்டர் சுற்றுற மாதிரி. ஸோ அதுவே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ இவ்வளோ வெயிட்டோட அதுவும் நம்ம நசுக்கணும், கீழே இருக்கிற பொருளெல்லாம் நசுக்கணும் அப்படிங்கிற இதில் நல்லா ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம சுற்றும் போது நிஜமாகவே கைக்கு ரொம்ப நல்ல எக்ஸசைஸாக இருக்குது. அதனால தான் அந்த காலத்தில் எந்த கைவலியும் இல்லாமல் இருந்திருக்காங்க. எவ்வளோ வேலை செஞ்சாலும் அவங்க உடல் உறுதியாச்சே தவிர என்றைக்குமே வீக் ஆனதில்லை அவங்க. இப்போ நம்ம மொபைல் கையில் வச்சுட்டு இந்த மாதிரி டெக்னாலஜிலேயே இருக்கிறதுனால கைக்கு நம்ம வேலை கொடுக்காதனால நம்ம கை ரொம்ப வீக் ஆகிட்டே இருக்குது. கழுத்து வலி, தோல் வலின்னு எல்லா வலியும் வருது. ஸோ அதனால தான் யோகா அதுக்கும் நம்ம முன்னோர்கள் யோகா எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு காலம் வரும்னு தெரிஞ்சு தான். இந்த மாதிரி ஒரு ரிச் கல்ச்சர் எந்த நாட்டிலையும் பார்க்க முடியாது. ஸோ நம்ம கல்ச்சர் எல்லாம், பழைய ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் நம்ம திரும்ப கொண்டு வரது மூலமாக நம்ம நிஜமாலுமே நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க முடியும். எங்கள் ஊரில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வரலும் எல்லோரும் ஆட்டுக்கல்லை தான் பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க. எப்போ இந்த ஃப்ரீயாக மிக்சி கிரைண்டர்னு கொடுக்க ஆரம்பித்தாங்களோ அதுக்கப்புறத்துலேருந்து எல்லோரும் கம்ப்ளீட்டாக அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்சி கிரைண்டரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ஓரமாக தூங்கிட்டுருக்கு. இவ்வளோ வருஷங்கள் ஒரு மெஷினை யூஸ் பண்ணாமல் இருந்தால் அந்த மெஷின் இந்நேரம் நம்மளால் யூஸ் பண்ணியிருக்கவே முடியாது ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம். ஆனால் ஆட்டுக்கல், அம்மிக்கல் எல்லாம் பாருங்கள், எவ்வளோ நாள் ஆனாலும் அதோட பழமை மாறாமல் நம்ம யூஸ் பண்ண முடியுது. இதை க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. ஆட்டுக்கல், அம்மிக்கல்ல அரையும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்ல ஃப்ளேவர் நமக்கு வெளியில் வருது. நான் மிக்சியில் அரையும் போது ஒரு மாதிரி நொதன்னு போய் சட்னி சீக்கிரமாக கெட்டுரும். எவ்வளோ க்ரீமியான சட்னியாக இதை அரைச்சிருச்சு பாருங்கள் இந்த ஆட்டுக்கல்.
ஸோ நம்ம இதை எடுத்து இன்னொரு கண்டெய்னரில் வச்சிடலாம். மணக்க தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை ஒரு இலையில் எடுத்து வச்சுக்கலாம். இதை தாளிக்க கூட வேண்டாம், நம்ம அப்படியே சாப்பிட்லாம். அவ்வளோ கெட்டியாக, அவ்வளவு ஒரு நல்ல ஃப்ளேவர் வெளியில் வருது, அந்த தேங்காயோட ஃப்ளேவர். இதனால தான் நார்த் இந்தியாவில் பார்த்திங்கன்னா உரலில் தான் வந்து எல்லா மசாலாஸையும் இன்னுமே இடிக்கிறவங்க வில்லேஜில் இருக்காங்க. இந்த மாதிரி உலக்கையை வச்சு இடிப்பாங்க. அப்படி இடிக்கும்போது அதில் இருக்கிற ஃப்ளேவரும் ஜூஸும் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கிது. ஆனால் மிக்சியில் அரைக்கும்போது அது கம்ப்ளீட்டாக பொடி ஆகி அதோட மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் வரையிலும் பொடியாகிறனால அதோட ஜூஸை நம்மளால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாமல் போயிடுது. நம்மளோட கம்ஃபர்ட்டுக்காக நம்மளோட ஹெல்த்தையும் ஈவன் நம்ம டேஸ்ட்டு கூட நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற அளவுக்கு வந்துட்டோம். ஸோ அது மாதிரி நம்ம பழைய ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் ஸ்லோவாக இனி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி கழுவுன தண்ணியை நாங்கள் மாட்டுக்கு ஊற்றிடுவோம். வெஜிடபிள் தோசையோட இந்த தேங்காய் சட்னியை சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அமிர்தம் மாதிரி இருந்துச்சு. இந்த விலாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் தூங்கிட்டு இருக்க ஆட்டுக்கள் இருந்தால் அதை யூஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.